ஒருத்தர் ஏன் அரசியலுக்கு வந்திருக்காருனே தெரியல அப்படின்னு மறைமுகமாக திரு விஜயை விமர்சனம் செய்கிறார் திரு சீமான். ஆனா இந்த தேர்தல்ல அவங்களோடதான் உங்களுக்கு கடும் போட்டி இருப்பதற்கான சூழல் இருக்கு போல இருக்கே. இதுல எப்படி நீங்கள் முந்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல போறீங்க? 2026 தேர்தல் களம் யாருக்கானது என்பது தலைப்பு. நான் அதை கொஞ்சம் மாத்தி யாருக்கானதாக இருக்க வேண்டும் இருந்து தொடரணும்னு விரும்புறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எண்ணற்ற வாக்குறுதிகளை திமுகவும் அதனுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்தாங்க. விடியல் ஆட்சி கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அதற்கான அளவுகோலாக நான் 2 விஷயத்தை பேசணும்னு விரும்புறேன். ஒன்று கல்வி, இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதியை சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுமே தனிப்பட்ட முறையில சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி கடன் ஓவரால் அவுட்ஸ்டாண்டிங் 89,000 கோடி. இதுவரை இந்த 5 ஆண்டுகள்ல ₹1 கல்வி கடனை கூட தள்ளுபடி செய்யாத ஆட்சி இந்த திமுகவினுடைய ஆட்சி. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி அறிவு லிட்ரசி ரேட்டை 100% நாங்க ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக சரி செய்வோம், கொண்டு செல்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2025 நிலவரப்படி ஒன்றிய அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கொடுத்த புள்ளி விவரம் இருக்கிறது. 85% தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு 2025. அப்படி என்றால் என்ன பொருள்? 100க்கு 85 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியுது. தமிழ்நாட்டில் 15 பேருக்கு எழுத படிக்க தெரியவில்லை. இதுதான் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடா என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக திராவிட சின்னவர் இருக்கார் இல்லையா ஐயா உதயநிதி, நீட்டு தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்து உட்காரும் போது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கும் நீட்டு தேர்வை நீட்பதற்கான அந்த ரகசியம் எங்கே? நீட்டு தேர்வு இன்றைக்கும் இருக்கிறது. நீட்டு தேர்வினால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு பூச்சி மருந்து குடித்துக் கொண்டு பலியாகிறார்கள். இதற்கு உங்களுடைய என்ன பதில் என்பதை நான் கேட்கிறேன். அடுத்ததா பாருங்க, கல்வி கூடங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா, தமிழ்நாடு அரசு 2023 மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. அதுல 5000த்திற்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதாக சொல்கிறது தமிழ்நாடு அரசு. என்ன வேடிக்கை தெரியுமா? முதலமைச்சர் திருச்சியினுடைய துறையூர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறார் காணொலி காட்சியின் மூலமாக. புது பள்ளிக்கூடம், 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல கட்டப்பட்ட அந்த பள்ளிக்கூடம் முதலமைச்சர் திறந்து வைத்த 9 மாதங்களுக்குள்ளாக இடிஞ்சு விழுது. எங்கே ஊழல் செய்றீங்க? ஒரு புது கட்டிடம் எப்படி 9 மாதத்துல இடிந்து விழும்? திருவள்ளூர்ல பார்த்தோமா இல்லையா? ஆர்கேபேட்டை என்கிற பள்ளிக்கூடத்துல 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மதிய உணவு உண்ணும் போது சுற்றுப்புற சுவர், அந்த காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்து அந்த மாணவன் துள்ள துடிக்க இறந்து போனான். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னாங்க, அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லைங்கிற அந்த வாதத்தை ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்த அதிமுகவும் திமுகவுக்கு எதிராக வைக்க போது, புதிதாக களம் காண்கிற போக தாவேகாவும் வைக்க போகிறார். இதுல உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கணும், நீங்க களத்துல முந்தி இருக்கீங்க, இந்த எதிர்ப்பை நீங்கள் வாக்குகளாக எப்படி அறுவடை செய்ய போகிறீர்கள்ங்கிறதான கேள்வி. இன்றைக்கு நிலைமை என்னவா இருக்குதுன்னா, இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக மக்கள் நலன் ஏதாவது இருக்குதா? மக்கள் நலனுக்காக இந்த கட்சிகள் கூட்டணி வச்சிருக்குதான்னா அப்படி எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க சுயநலம், தேர்தல் வெற்றி, இதை நோக்கி தான் இருக்கிறாங்க. அப்ப மக்கள் மத்தியில இதை எடுத்து கொண்டு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. முதலாவதாக நீங்க திமுக கூட்டணியை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு கூட்டணியில ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. இதே கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கி திமுகவினுடைய வாரிசு அரசியலுக்கு எதிராக எல்லாம் டிவியை தூக்கி போட்டு உடைத்தவர், ரிமோட்டை தூக்கி எறிந்தவர். இவர் குறித்து இவர் தனித்து நிற்கும் போது கமலஹாசன் என்னன்னு சொன்னாங்க? எங்களை என்னவாக சொல்றாங்களோ அதே தான் கமலஹாசனையும் சொன்னாங்க, பாஜகவினுடைய பி டீம்னு. அதே கமலஹாசன் தேர்தலில் தோற்று திமுக கூட்டணிக்குள்ளாக போனதுக்கு பிறகாக இன்றைக்கு அவர் பாஜகவினுடைய பி டீமாக இல்லை. திராவிட கொள்கையை மீட்க வந்த போர்வாளாக இன்றைக்கு கமலஹாசன் கூட்டணியில் இருக்காரு. அதே மாதிரி தேமுதிக ஒரே நேரத்தில் 2-3 கட்சிகளோட கூட்டணி பேச இன்றைக்கு திமுகவிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறது தேமுதிக. இல்ல, நேரம் கருதி குறுக்கிடுறேன். திமுக செஞ்சிருக்கக்கூடிய செயல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் எதிர்கொள்ள போகிறார்கள். திமுக கூட்டணிக்கு அதிருப்தினா திமுகவுக்கு மட்டுமான அதிருப்தியாக இது இருக்க போறதுல திமுக கூட்டணிக்கான அதிருப்தி தான். நீங்கள் யாரோடு போட்டியிட போறீங்கன்னா, அதிமுக கூட்டணியோடும் போட்டியிட போறீங்க, தாவேகாவோடும் போட்டியிட போறீங்க. அப்பதான் நீங்க திமுகவை ஜெயிக்க முடியும். அப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த திமுக கூட்டணியில கட்சி இருக்கக்கூடிய இந்த ஐயா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், கட்சி கூட்டணிக்குள்ள போன உடனேயே ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறாங்க.
ஆனால் காலங்காலமாக அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காகிதம் எழுத காலத்திலிருந்து முஸ்லீம் லீக் இருக்குது. 10-15 ஆண்டுகளாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது. அண்ணன் ஷானவாஸ் அவர்களுடைய விசிக்கு அதே கூட்டணியில் இருக்குது. இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட இதுவரை வழங்காத திமுக இந்த கட்சிகளுக்கு மட்டும் தேமுதிகவிற்கும் கமலஹாசனுக்கும் வழங்குவதன் பின்னணி என்ன? இப்போ அதிமுக ஊழல் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் குற்ற விசாரணையை நாங்க செய்து அவருக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆளுநர்கிட்ட கடிதம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நிலைமை என்ன? ஐயா ஓபிஎஸ் முதற்கொண்டு இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்த அத்துணை பேரையும் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது திமுக. இதே ஓபிஎஸ் அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்தவர் இல்லையா? அப்ப அவரை எப்படி உங்க கூட்டணியில் எடுக்கிறீங்க? அப்போ இது முழுக்க முழுக்க சுயநலவாத கூட்டணி, கொள்கை கூட்டணி என்று பேசுவதற்கு இங்க என்ன செய்தி இருக்கு? அதே மாதிரி அதிமுக எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களும் சொன்னாங்க. எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பாஜகவோடு கூட்டணி இல்லை, 24 இல்லை, 26 இல்லை என்று சொன்னார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் பாஜகவை வேஸ்ட் லக்கேஜ், தேவையில்லாமல் தூக்கி சுமக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே வேஸ்ட் லக்கேஜோடு அதே பாஜகவோடு கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தாவேகாவோட கூட்டணிக்கான தூண்டிலை வீசினாங்க. கரூர் சம்பவத்தில் அவர்களுக்கு ஆதரவாக ஆரம்பத்தில் நின்று செயல்பட்டு தாவேகாவுக்கும் அந்த மாதிரியான கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்க முயன்றார்கள். தாவேகாவினுடைய நிலை என்னவென்னா, நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் தனித்து நிற்பதாக சொல்கிறார்கள். தவறு. நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது, தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, முதல் மேடையிலேயே சொன்னாரே, ஒரு நபரும் அந்த கூட்டணிக்குள்ள போகல. முஸ்தபா ஆனா எங்க அண்ணன் அதுதான் வர்றேன். எங்க அண்ணன் முஸ்தபா அவருடைய மனதைரியத்தை பாராட்டியே ஆகணும். இல்ல உண்மையிலே அவர் மேல எனக்கு மதிப்பு உண்டு. அனுதினமும் தொலைக்காட்சியில பேசுகிறார், அனுதினமும் விவாதத்திலே பங்கெடுக்கிறார். தாவேகா காரர்கள் கூட இன்றைக்கு கூட விவாதத்துக்கு வரவது இல்லை. கட்சி தலைவர் பிரஸ் மீட்டை சந்திக்க காணா, ஆனா அனுதினமும் முஸ்தபா சந்திக்கிறார். யாருமே போகல. நீங்க பேசாம தாவேகாவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய்க்கு பதிலாக எங்க அண்ணன் முஸ்தபாவை நிப்பாட்டிடலாம். அந்த கட்சி அவருக்கு இருக்கிற துணி விஜய்க்கு இல்லையே. அப்ப நாம் தமிழர் எந்த இடத்துல மாற்றம் நிக்குதுன்னா, இந்த கூட்டணி லாப நட்ட கணக்குகளுக்குள்ள போகாம எங்களுக்கு ஆஃபர் இல்லையா? அதிமுக நாங்க கூட்டணிக்குள்ள போறோம்னு சொன்னா சேர்த்துக்க மாட்டாங்களா எங்களை? இல்ல பிஜேபி எங்களை கூப்பிடாம இருக்குதா? பிஜேபி சென்சார் போர்டையும் சிபிஐயும் வைத்துக் கொண்டு தாவேகாவை மிரட்டி கொண்டிருக்கிறது. அதே பிஜேபி நாம் தமிழரை கூட்டணிக்கு வாங்கன்னு கெஞ்சு கொண்டிருக்கிறது. நாங்கள் சமரசம் செய்ய முடியாதா? இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட திமுக அதிமுகவிற்கு பிறகாக 8.4% வாக்கு வங்கி கொண்ட நிரூபிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. 4% இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு 28 சீட் பேரம் பேசி வாங்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஒரு அரை வினாடி முடிச்சிடுறேன். அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு கூட்டணிக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நாங்கள் நின்றோமானால் கூட்டணிக்குள்ளே போகலாம், எம்எல்ஏ எம்பி பதவிகளை அனுபவிக்கலாம். நாம் தமிழர் இன்று சமரசம் செய்தால் நாளைக்கு நாம் தமிழருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதுக்கு தயாரா இருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி அண்ணன் சீமானுக்கு தரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எங்களுடைய இலக்கு ஒன்றுதான், இனத்தினுடைய விடுதலை. அதை நோக்கி பயணிக்கிறோம். அப்ப நிரந்தர வெற்றிக்காக தற்காலிக தோல்விகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நிரந்தர வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுகிறோம். காலம் கனியும், கட்டாயமாக நாம் தமிழர் ஆட்சி மலரும்.